இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சீரியஸான வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களில் நிறைய பேர் வந்து இந்த ஜிப்லி ஸ்டைல் இமேஜஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இன்ஸ்டா இல்லை வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த சைடு போனாலும் வந்து இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும் ரீசெண்ட் டைம்ஸில். இந்த இமேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, க்ரியேட் பண்ணி போட்டிருக்கீங்களா, அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னீங்கன்னா ஆமாம் அப்படின்னு உங்கள் பதிலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, மேபி இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத இந்த ஜிப்லி ஸ்டைல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கு பின்னாடி யாரோட ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா மேபி உங்களுக்கு அந்த மிஸ்டேக் புரியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த மொத்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம், இந்த ஜிப்லி அனிமேஷன் ஸ்டைல். இந்த ஸ்டைல் வந்து எங்கே யாருக்கிட்ட ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயோ மியாசாக்கி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காப்புல. ஆர்டிஸ்ட் கூட இல்லை, ஒரு டைரக்டர், ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, காமிக் இல்லை மாங்கா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இவர் வந்து ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு கிரியேட்டர். இவர் அனிமேட் பண்ணுவார், அனிமேஷன் மூவிஸ் பண்ணியிருக்காரு, ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். அது இல்லாமல் மாங்கா ரைட் பண்ணியிருக்காரு, மாங்கா கிரியேட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஒரு ஸ்டைல், இவருடைய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் வந்து இந்த ஜிப்லி ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவருடைய படங்கள் வந்து 19 அந்த இயர்ஸில் இருந்தே வந்து இப்போ வரைக்குமே, கடைசியாக 2023 வரைக்குமே இந்த ஸ்டூடியோ, ஜிப்லி ஸ்டூடியோங்கிற ஒரு ஸ்டூடியோவிலேருந்து இவருடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த ஜிப்லி ஸ்டூடியோவோட கோஃபவுண்டரும் அது மட்டும் இல்லாமல் சேர்மனும் வந்து இப்போ இவர் தான், ஹயோ மியாசாக்கி. இன்னுமே இருக்காப்புல. இந்த மாதிரி இவருடைய படங்கள் இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன் போன வருஷம் இவருடைய த பாய் அண்ட் த ஹெரான் அப்படிங்கிற ஒரு படம் 2023 ஆஸ்கரை வந்து ஜெயிச்சிருக்கு, பெஸ்ட்டு அனிமேஷன் மூவி ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பேற்பட்ட புகழ்பட்ட இந்த மனுஷனை வந்து யாருக்குமே தெரியல இப்போ வரைக்கும். மேபி ஒரு சில பேருக்கு இந்த ட்ரெண்ட் வந்த உடனே யாருப்பா இது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இவரும் இவருடைய ஒர்க்கும் வந்து தெரிய தேவையும் இல்லை. அவங்களுக்கு சும்மா ஒரு கிளிக்கில் பண்ண உடனே இந்த ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆள் வந்து அப்படி என்ன தாண்டா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இவருடைய ஸ்பெஷல், அதாவது இவர் கிரியேட் பண்ண இந்த எல்லா படங்களும் சரி, எல்லா மாங்கா எல்லாமே சரி, ஹேண்ட் ட்ரான். அதாவது ஒன்று கூட டிஜிட்டலாக வரையப்படவே இல்லை. எல்லாமே பேப்பர், பென், அந்த இங்கை வச்சு ஹேண்ட் ட்ரானாகவே தான் இப்போ வரைக்கும் வந்து வரையப்பட்டுட்டு வருது. அந்த ஒரு ஸ்பெஷல் வந்து இவருக்கே சேரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், இவருக்கு இந்த டிஜிட்டல் டிராயிங்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏஐலாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து இருக்குது யூடியூப்பில், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அனிமேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட இவர் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த ஜாம்பி அனிமேஷன் என்னமோ சம்திங். அந்த பையன் சொன்னதுக்கு கொஞ்சம் கோவப்பட்டு சொல்லியிருப்பாப்புல, இந்த ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்பவே டிஸ்கஸ்டிங் திங், இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு இவருக்கு ஏஐ இந்த டெக்னாலஜி மேலே ஹேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஆனால் அது எதனால் இருக்குன்னா, இவர் வேலை பார்க்குறத அவ்வளோ பேஷனேட்டோடு வந்து இவர் பண்ணுறாரு. நான் வரைகிற இந்த ஆர்ட்டுக்கு எல்லாருக்குமே உயிர் இருக்குது, நான் வரைஞ்ச எல்லா கேரக்டருக்குமே வந்து உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன். ஸோ அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோலை போட்டு அவர் அந்த ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். அந்த ஒரு கோவம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏன் அவருக்கு அந்த ஹார்ட் அண்ட் சோல்லாம் போட்டு பண்ணுறாருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு படத்தில் வெறும் ஒரு 4 செகண்ட், 4 to 5 செகண்ட் ஷாட், அந்த ஒரு ஷார்ட்டை அனிமேட் பண்ணுறதுக்கு, வரைஞ்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பக்கம் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 4 செகண்ட் இல்லை 5 செகண்ட் க்ரௌடில் இருக்கிற அந்த ஷார்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க ஒர்க்கில் வந்து அவர் டெடிக்கேட்டடாக இருக்கார் அப்படிங்கும்போது. ஸோ அவருக்கு டிஜிட்டல் டிராயிங்ஸ் மேலேயே ஒரு சின்ன வெறுப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஏஐலாம் சொல்லவே வேணாம், அவருக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனோட ஸ்டைல் வந்து இப்போ ஏஐயில் இவ்வளோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க காரணம் ஏன்? நம்ம ChatGPTயோட CEO சாம் ஆல்ட்மேன் அப்படிங்கிறவர் ரீசெண்டாக அவரோட டிபியை வந்து மாற்றிருக்காரு. என்னென்னு மாற்றிருக்காரு அப்படின்னா, இந்த ஜிப்லி ஸ்டைலில் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து டிபியில் வச்சுருக்காரு.
ட்விட்டர் ஹேண்டில் நினைக்கிறேன் டிபியில் வந்து வச்சுருக்காரு. வச்சுட்டு ChatGPTயோட வெர்ஷன் 4 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து நீங்கள் இமேஜஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கொடுத்து ஜென்ரேட் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவர் இந்த ஜிப்லி ஸ்டைலில் வச்சுருக்கனால ஸோ எல்லாருமே ஜிப்லி ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம், இது வந்து வரும் போல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒரு ட்ரெண்ட். அது ஸ்டார்ட் பண்ணி இப்போது கண்ட்ரோல் மீறி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். மேபி அவங்களுக்கே அந்த ChatGPT அவங்களே வந்து இந்த அளவுக்கு போகும் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ரீசெண்டாக அவங்க கொடுத்த அந்த ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை, ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் இந்தளவுக்கு ஜென்ரேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் வந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து வைரலாகி போய்கிட்டு இருக்கு. நேற்று இந்த ChatGPT எந்த ஒரு இமேஜ் கொடுத்தாலும் இல்லை 22 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் ஜென்ரேட் பண்ணி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறைய பேர் மொபைல்ஸில் வந்து வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். ஸோ அவங்களே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுங்கிறது. ஆனால் இந்த ஒரு ட்ரெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் இப்போ வரேன். பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அதுவும் அவங்க ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லோரும் இந்த ட்ரெண்டுக்குள்ளே போகிறதும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட ஹார்ட் அண்ட் சோலை போட்டு ஒரு வேலையை அவ்வளோ லவ் பண்ணி பண்ணுறாரு, அவருக்கு இந்த ஏஐ இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கும்போது அவருடைய பெர்மிஷனோ இல்லை அவருடைய ரைட்ஸ் அவருக்கு ஒரு கிரெடிட்ஸோ எதுவுமே கொடுக்காம ஈஸியாக அவருடைய ஒரு ஸ்டைலையோ இல்லை அவருடைய ஒரு ஆர்ட்டையோ ஸ்டீல் பண்ணுற திருடுற மாதிரி தான் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளும் இந்த க்ரியேஷன் இந்த எல்லாத்தையும் வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது நமக்கு ஒன்றும் இல்லை, அப்லோட் பண்ணி ஒரு டச் பண்ண உடனே நமக்கு கிடச்சிருது. ஒரு 4 செகண்ட் சீனுக்கு அவங்க 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்கும்போது நமக்கு அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிடைக்குதுங்கும்போது அப்போது அவங்களுடைய ஆர்ட் வந்து அங்கே அவங்களோட ஒர்க் வந்து அங்கே ஒன்றும் இல்லாமல் போகுது மொதல் விஷயம். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடியே ஹாலிவுட்லேயும் சரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆர்டிஸ்ட் வெர்சஸ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஆர்டிஸ்ட் எங்கள் எல்லாரையும் வந்து ஏஐ வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போய் பேன்லாம் வந்து நிறைய நடந்துச்சு. நிறைய ஸ்ட்ரைக்கே வந்து ஹாலிவுட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நிறைய மாதம் ஸ்ட்ரைக் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ட்ரெண்ட் இப்போ ட்ரெண்ட் ஆகிறத பற்றி இதை யாருமே பேசுகிறதில்ல. சொல்லப்போனால் நிறைய செலிப்ரிட்டிஸும் வந்து அவங்களோட இமேஜஸ்லாம் வந்து மாற்றி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேமஸான பொலிட்டீஷியன்ஸும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி போய் அந்த ஆர்ட் அவர் வந்து இந்த ஸ்டைலை சூஸ் பண்ணதுக்கு ரீசனே வந்து அவருடைய அனிமேஷனில் வந்து ஒரு லைஃப் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயிர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டைல் சூஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கதை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் ஹார்ட்டடாக ஒரு ஹோல்சமான கதைகளாக தான் இருக்கும், ஃபீல் குட்டான படங்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அதை வச்சு நிறைய ட்ராஜடிக்கலான மூமெண்ட்ஸாக இருக்கலாம், நிறைய டார்க் காமெடியாக இருக்கட்டும், நிறைய மீம்ஸ் இல்லைனா வந்து ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு ட்ராஜடிக்கான இன்சிடென்ட்ஸு அது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு ஸ்டைலில் மாற்றி அதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அதோட உண்மையான நோக்கம் அந்த கலை அந்த ஸ்டைல் உருவாக்கப்பட்டதுக்கான உண்மையான நோக்கத்தையே வந்து நம்ம இங்கே கொலை பண்ணுற மாதிரி தான் அமையுது. ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்டைலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டார்க்கான சீக்ரெட். இது தெரிஞ்சதுக்கப்புறம் இதை பண்ணுறது ரைட்டாக தப்பா அப்படிங்கிற உங்களுடைய டிசிஷனை நான் உங்ககிட்டே வர்றேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமும் இந்த ஸ்டைல் வந்து கண்டினியூ ஆகும், இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்களா?